சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் செலவு, பிற்பகுதி 15 நாட்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடக்கூடிய அமைப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும். எதிர்காலத்தில் எங்கெங்கெல்லாம் எதிர்ப்புகள் வந்ததோ, எந்தெந்த இடத்துலலாம் யாரை ஜெயிக்க முடியாதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பதுங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கள எல்லாத்தையும் இப்போ வந்து பாரியா நீயாச்சு நானாச்சு அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் இப்போது உறங்கி கொண்டிருக்கின்ற சிங்கம் எழுந்து நின்று அப்படி ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க. அது மாதிரி இப்போ அட்டமத்து சனியாக உங்களுடைய தலைகீழாக புரட்டி போட்டு கொண்டிருக்கின்ற குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களை இப்போது கடுமையான மன அழுத்தத்தில் உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் குருவின் பார்வையிலையும் சுக்கரனுடைய பார்வையிலையும் இப்போது இருப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அவர் தரக்கூடிய அமைப்புகளாக பெரிய அளவில் நான் நிம்மதிகளை சொல்ல மாட்டேன். ஒரு நல்லது நடந்தாலும், ஒரு சம்பள உயர்வோ ப்ரமோஷனாக கிடைச்சாலும் கூட அதற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு மாதிரியான சில சூழல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் இது எல்லாமே ஒரு சில மாதங்களுக்கு மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு. அட்டமத்து சனியின் தாக்கம் இப்போது சனிக்கு குருச்சுக்கர பார்வைகள் இரண்டும் கிடைப்பதால் குறைய இருக்கிறது. பெரிய அளவில் கஷ்டங்கள் வராது. ஆனாலும் சிம்மராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன பலன் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வர இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி அமைய போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பலன்களை சொல்றதுக்காக நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்திருக்காங்க. ஐயாவை சந்திச்சு என்னென்ன பலாபலன்கள் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்மராசி நேயர்களே, இந்த பதிவு முழுசா உங்களுக்காக தான். வர இருக்கின்ற ஆகஸ்ட் மந்த் பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஆதித்ய குருஜி ஐயா நமக்காக சொல்ல போறாங்க, வாங்க பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகிறது. ஐயா, ஜூலை மாதமே அப்படிலாம் ஒன்றும் கை கொடுக்கல, ஜூன் மாதமும் அப்படித்தான், நான் ஏன் பிறந்தேன்னே தெரியல, பிறந்ததுலேருந்தே ஒரே கஷ்டம்தான், இப்படி நிறைய பேர் உண்மையிலே புலம்புவீங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அவரவர்களுக்கென்று அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது தாங்க உண்மை. அதுக்காக பெரிய கோடீஸ்வரர்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள போய் நேரில் போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை. அதாவது பிரச்சனை என்பது பலவித வடிவங்களில் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு நேரங்களில் இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நான் ஒவ்வொரு மாதமுமே ஒரு விளக்கத்தை கொடுப்பேன். அதாவது இந்த மாத பலன்கள், வருட பலன்கள் எப்படி அது சொல்லப்படுகிறது என்றால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவைகளுடைய இயக்கத்தை வைத்து அவைகள் எந்த இடத்தில் இருக்கின்றன, எந்த வீட்டிற்கு, ஒரு கடக வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு, எத்தனையாவது வீட்டில் இருக்கின்றன என்பதை வைத்து அந்த வருடாந்திர பலன்கள் தீர்மானிக்கப்படுவதைப் போல மாத கிரகம் ரொம்ப முக்கியமானவர், நம்ம தலைவர் கேப்டன் சூரியன் தான். அவருக்கடுத்து 45 நாட்கள் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய செவ்வாயவும், அதற்கு பிறகு 20 அல்லது 25 நாட்கள் மட்டும் ஒரே வீட்டில், ஒரே இடத்தில், ஒரே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் வச்சு தாங்க இந்த மாதாந்திர பலன்களை சொல்கிறோம். உண்மையிலே இந்த மாதாந்திர பலன்கள் என்பது இந்த 4 கிரக அமைப்புகளை வச்சு, இன்னொருத்தர் இருக்கிறாரு 2 நாளைக்கு ஒரு டக்கு 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 டக்குன்னு மாறுவார். அவர் தான் நம்ம ராசி பலனுடைய காரணகர்த்தா, ராசி பலனுடைய நாயகர் சந்திரன். அவரை வச்சு நம்ம டெய்லி ராசி பலன்களை கணிக்கிறோம். ஆக இந்த மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய இந்த 4 கிரகங்கள் எத்தகைய நிலைமையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கின்றதை வச்சு தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இன்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனாலும் மனசாட்சிப்படி ஒரு உண்மையை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி யுனிக்கு, தனித்துவம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி இந்த விரல் ரேகை ஒருவருக்கு இருப்பதைப் போல இன்னொருவருக்கு இருக்காதோ, அதே மாதிரியாக ஒருவருடைய ஜாதகத்தை போல இன்னொருவருக்கு இருக்காது என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலான, அறிவியல் ரீதியிலான, எங்களுடைய ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லப்படக்கூடிய ஒன்று. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு போய் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. உங்களுக்கு 6-8 தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கா, 6-8னா நாங்கள் சாதகமற்ற தசாபுக்திகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சாதகமற்ற கெடுதலை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் மன கஷ்டத்தை அளிக்கக்கூடிய, பொருளாதார பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் அங்கே இதில் பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கும் பொழுது
கோச்சாரம் கொஞ்சம் கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரம் கை கொடுக்குதுன்னா கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் கிரக பலன்கள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய அளவிலேயே கண்டிப்பாக இருக்கும். தசாபக்திகளும் கெட்டு கோச்சார அமைப்பிலையும் எல்லா கிரகங்களும் பலவீனமாகி இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் தாங்க முடியாத தலை பிச்சுக்கிற ஒரு தன்மையை அடைகிறார். ஆக என்ன இருந்தாலும் முதன்மையாக உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் உங்களை ஆளுமை செய்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த ஆளுமை செய்யக்கூடிய இந்த தசாபுக்தி அடுக்குகள் கொஞ்சம் கடினமாக கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும் பொழுது கோச்சார ரீதியிலான ஒரு இடத்துல உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. 3, 6, 11ஆம் இடங்களில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது தசாபுக்தி அடுக்குகள் கடுமையான பலன்களை தருவதாக இருந்தாலும் கூட கோச்சார ரீதியாக கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற மாதிரி, ஒரு தண்ணிக்குள்ளே முங்கி போகிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, தலையை தூக்கி கொஞ்சம் மூச்சு விடுவான் இல்லையா, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இப்பொழுது ஏதாவது மாறுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதியே சுக்கிரன் மாறுகிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சின்னு வச்சுக்கலாமா? அதுவும் உண்மைதான். குரு பயிற்சின்னு சொல்கிற மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை, சுக்கிர பயிற்சி மாதத்துக்கு ஒரு தடவை. சுக்கிர பயிற்சி என்கின்ற சொல்லப்படக்கூடிய சுக்கிர மாட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுகிறார். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நிலையாக ஒரு வீட்டில் இருக்க 2 வீடுகளுக்கு புதன் மாறுகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு புதன் மாற்றம் இருக்கும். 15ஆம் தேதி போல் எப்போவுமே அது தமிழ் மாத பிறப்பு 1ஆம் தேதியாக இருக்கும். தமிழ் மாதத்தின் முதல் நாள் சூரியன் எப்போவுமே ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிக்கிட்டு வருவார். ஆக நிலையாக வருடாந்திர கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே இடத்தில் இருக்க, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை, செவ்வாய் 2ஆம் தேதி மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, மிதுன நாயகனான புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் அதற்கு பிறகு ஒரு 2 வாரங்கள் கழித்தும் அதனை அடுத்த வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மாதத்தின் முதல் பகுதியும் பிற்பகுதியும் கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு தாங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத கணிக்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் செலவு, பிற்பகுதி 15 நாட்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூடக்கூடிய அமைப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் 15 நாட்கள் விரயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சூரியன் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். ஆனாலும் அவர் சுபத்துவமாக இருக்கிறார். கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் எதிர்ப்புகள் வந்ததோ, எந்தெந்த இடத்துலலாம் யாரை ஜெயிக்க முடியாதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பதுங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கள எல்லாத்தையும் இப்போ பாரியா நீயாச்சு நானாச்சு அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் இப்போது உறங்கி கொண்டிருக்கின்ற சிங்கம் எழுந்து நின்று அப்படி ஒரு பார்வை பார்க்கும் பாருங்கள், அது மாதிரி இப்போது செயல்பட போகிறீங்க. அதுவும் சிங்கம் ஒரு ரோரிங்னு சொல்லுவாங்க, ஒரு கர்ச்சனை செய்தாலே காடு அதிரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 15 நாட்களுக்கு பிறகு சூரியன் ஆட்சி என்கின்ற உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார். சாதகமான நிலைமையில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துல பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறார். அட்டமத்து சனியாக உங்களுடைய தலைகீழாக புரட்டி போட்டு கொண்டிருக்கின்ற குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களை இப்போது கடுமையான மன அழுத்தத்தில் உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் குருவின் பார்வையிலையும் சுக்கிரனுடைய பார்வையிலையும் இப்போது இருப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அவர் தரக்கூடிய அமைப்புகளாக காட்டுகிறது. மே மாதம் இறுதி வாரத்திலிருந்து மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நன்றாக இல்லாத சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் நல்லா இல்லை, மேலதிகாரி நம்மளை போட்டு வாட்டி எடுக்கிறாரு, 4 பேர் வேலையை நான் செய்கிறேன், 16 மணி நேரம் உழைக்கிறேன், அப்படி இருந்தாலும் பேர் இல்லை, வேலை போயிடும் போல தெரியுது, நல்லதான் சம்பளம் இருக்குது, என்னதான் நல்ல சம்பளம் கொடுத்தாலும் என்னைக்கு நிரந்தரமில்லாத வேலையை பார்க்குறனோ அது என்ன பண்ணுறது, வயசு 40 ஆச்சு 50 ஆகி போது, வேலை போயிடுச்சுன்னா எப்படி பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறது, பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறது 2ஆம் கட்டம், டியூ எப்படி கட்டுறது, வருஷம் இன்னும் 10 வருஷத்துக்கு டியூ இருக்கே, வீட்டுக்குள்ள டியூ இருக்குது, அந்த டியூ இருக்குது, இந்த டியூ இருக்குது, இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னு இந்த மாதிரி குழப்பத்தில் கண்டிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்கள் குறிப்பாக பூர நட்சத்திரக்காரங்க, உத்தர நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க. இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள், அந்த பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே விலகிடுச்சு. ஆனால் பூர நட்சத்திரக்காரங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விதமாக எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், வேலையே போய்விட்டாலும் கூட டக்குன்னு இன்னொரு வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. அப்பாவோட கொண்டிருந்த ஒரு முரண்பாடுகள் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் இப்போ கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்,
உங்களில் ஒரு 10% பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் த ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொமோஷனை சமாளிக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக வரும். ஆக வேலை அமைப்புகள்லையும் பெரிய அளவில் நான் நிம்மதிகளை சொல்ல மாட்டேன். ஒரு நல்லது நடந்தாலும், ஒரு சம்பள உயர்வோ ப்ரொமோஷனாக கிடைச்சாலும் கூட அதற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு மாதிரியான சில சூழல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் இது எல்லாமே ஒரு சில மாதங்களுக்கு மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு. அட்டமத்து சனியின் தாக்கம் இப்போது சனிக்கு குருச்சுக்கிர பார்வைகள் இரண்டும் கிடைப்பதால் குறைய இருக்கிறது. பெரிய அளவில் கஷ்டங்கள் வராது. ஆனாலும் சிம்மராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2026 ஆகஸ்ட் மாதம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராசி நேயருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் இல்லையா? மற்ற ராசி நேயர்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கலாம் அவரோட அப்பாயின்மெண்ட். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.